கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் வேலை மாற்றத்திற்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், கடன் நெருக்கடியை குறித்து இருக்கலாம், சொந்த வீடு கட்டுவதை குறித்து இருக்கலாம், திருமண காரியங்களை குறித்து இருக்கலாம், தொழில் துவங்குவதற்காக இருக்கலாம், ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பது குறித்து இருக்கலாம், கணவன் மனைவியை விட்டு பிரிந்து கூட வாழலாம். இதையெல்லாம் எப்படி சரி செய்வது, காரியம் நல்லபடியாய் முடியுமா என்று கலங்காதீர்கள். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவர் உங்கள் காரியங்கள் எதுவாயினும் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு தான் நேசித்த ராகேலை மனைவியாக அடைய வேண்டுமென்றால் ராகேலின் தகப்பனாகிய லாபான் என்னிடம் 7 வருடம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான். யாக்கோபும் அவள் மேல் வைத்த நேசத்தினால் 7 வருடம் அவனுக்கு அதிகமாக தெரியவில்லை. அவளுக்காக லாபானிடம் வேலை செய்தான். யாக்கோபு லாபானிடம் வேலை செய்து ஆடு மாடுகள் என எல்லாவற்றையும் அவனை விட அதிகமாக சம்பாதித்தான். லாபானின் குமாரர்களோ, எங்கள் தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொண்டான் என்று சொன்னதை கேள்விப்பட்ட யாக்கோபு அவர்களிடம் எதிர்த்து நிற்காமல் தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்தான். தேவனோ, நீ புறப்பட்டு உன் தகப்பனாகிய கானான் தேசத்திற்கு போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய வழிகளை பின்பற்றாமல், தன்னுடைய சொந்த ஆற்றலை பின்பற்றாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்மேல் நம்பிக்கையாயிருந்தான். அவனை கர்த்தர் பல காரியங்களில் ஆசீர்வதித்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னுடைய வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னுடைய காரியங்களை வைக்க பண்ணுவீராக. ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும், அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.